WWE ரிங்குக்குள்ள சிங்கமா இருந்த கிறிஸ் பென்வா அவரோட ரிங்குக்குள்ள அவரோட திறமை அசாதாரணமான திறமை. அவர் ஜெயிக்காத சாம்பியன்ஷிப்பே கிடையாது. ஆனாலுமே இப்போ நீங்கள் WWE வீடியோஸ், அவங்களோட எடிட்ஸ் எதில் பார்த்தாலுமே அவரோட பேரோ இல்லை அவரோட வீடியோ எதுவுமே இருக்காது. WWE அவங்களோட வரலாற்றுலேருந்தே அவரோட பேரை அழிச்சு விட்டாங்க. ஏன், எதனால? ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கொடூரமான கொலைகாரனாக மாறிட்டார். அவரோட ஒய்ஃபு, அவரோட 7 வயசு பையன், அவங்க 2 பேர்த்தையும் கொண்டுட்டு தன்னோட உயிரையும் மாய்ச்சிக்கிட்டாரு. ஒரு கொடூரமான மிருகமாக மாறி இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் பண்ணி WWE வரலாற்றுலேருந்தே நீக்கப்பட்ட கிறிஸ் பென்வா என்னதான் நடந்துச்சு, எதனால அவர் இப்படி ஒரு மிருகமாக மாறி தன்னோட உயிரையே கடைசியில் எடுத்துக்கொண்டாரு, வாங்க பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இதே மாதிரி ஸ்டோரிஸ், ரிவ்யூஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ் பென்வா அப்புறம் அவரோட உயிர் நண்பன் எடி கிரரோ 2 பேரும் WWE ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க. அவங்களோட உடம்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அவங்களோட திறமையும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் மலைக்கு மேலே அந்த அளவுக்கு அவங்க உழைச்சி அவங்களோட சக்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக பதிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க WWE. ரிங்கில் நம்ம கிறிஸ் பென்வாக்கு WWE யூனிவர்ஸ் மக்கள் வச்ச செல்ல பேர் த ரேபிட் வுல்வரின். ஸோ அந்த அளவுக்கு ரிங்கில் டெக்னிக்கலாக மாஸ்டர் கிளாஸாக மேட்ச் ஆடிட்டு இருந்தார் கிறிஸ் பென்வா. அப்படியே 2004 பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 20 அப்போ அவரோட வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச தருணம் மக்கள்லாம் செமையாக கொண்டாடிட்டு அவரை WWE மிகப்பெரிய ஆளாக கொண்டு வரதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. அவர் WWE அசுர வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் 2005 அந்த காலகட்டத்தில் அவரோட லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய துயரம். ஸோ பார்த்தீங்கன்னா 2005 நவம்பர் 13 எடி கிரரோ அவரோட க்ளோஸ் நண்பன் திடீர்னு மாரடைப்பால் இறந்துருப்பார். எடி கிரரோட இழப்பை ஏற்றுக்கவே முடியாத கிறிஸ் பென்வா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாரு. அவருக்கு வேண்டி டைரியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எடி கிரரோக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி, எடி கிரரோ நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நானும் கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் போய் அந்த மாதிரி கடிதம் டைரியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் WWE ரிங்கில் அவரோட ஃபினிஷர், அவர் யூஸ் பண்ண ஃபினிஷர் டாப் ரோப்லேருந்து அவரோட தலையை வச்சு ஆப்போனண்ட் நெஞ்சிலே அடித்து அந்த மாதிரி ஒரு ஃபினிஷரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனில் இருந்த கிறிஸ் பென்வா 2005 காலகட்டத்தில் அவரோட 40வது வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே தெரியாமல் அவரோட மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷம் சர்வைவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாமே 2007 பார்த்தீங்கன்னா அவரோட எல்லையை மீறின மன அழுத்தத்துக்கு போயிடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா 2007 ஒரு ஷோ WWE ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம கிறிஸ் பென்வா தான் மெயின் இவெண்ட்டில் மேட்ச் ஆடணும். ஸோ அந்த அன்னைக்கு காலையில் அவர் WWE மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லியிருக்காரு. சரி, ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி WWE அவர் சரி நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு அவர் சண்டே வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் சனிக்கிழமை நைட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான சாவோ கிரரோவும் மற்றும் சில பேருக்கும் WWE இருக்கிற சில ஊழியர்களுக்கும் ஒரு மெசேஜ் வருது கிறிஸ் பென்வா ஃபோன்லேருந்து. ஒரு விசித்திரமான மெசேஜ். அதில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டோட அட்ரஸை போட்டுட்டு அவர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி த டாக்ஸ் ஆர் பை த பூல் சைட்
அண்ட் த கேரேஜ் டோர் இஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்களெல்லாம் கெட்டி போட்டிருக்காரு ஒரு பூல் சைடு கிட்ட. அப்புறம் அவரோட கேரேஜ் டோர் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அப்படியே அந்த மெசேஜை படிச்சுட்டு சாவோ குரோரோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு. சரி ஏதோ குடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு அவர் வந்து விட்டுருக்காரு. ஆனால் வந்து சண்டே அன்னைக்கு நம்ம கிறிஸ் பென்வா வந்து வரணும், ஆனால் அவர் வரலை. பதட்டப்பட்ட நம்ம சாவோ குரோரோ வந்து அந்த ஊழியர்கள் எல்லாம் வந்து மிஸ்டர் மெக்மென்ட்டை போய் அந்த மெசேஜை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்கு கிறிஸ் பென்வா கிட்டேருந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மத்தியானம் வந்து போலீஸ் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட கதவை உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. போலீஸ் எல்லாம் உறைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஹாலில் இருந்த ஒரு சோஃபாவில் வந்து அவரோட 7 வயசு பையன் ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்காரு, இறந்து கடந்திருக்காங்க. இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா கழுத்து நெரிக்கப்பட்டு ஒரு மூட்டையை மாதிரி கெட்டி போட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃபு நான்சி, கிறிஸ் பென்வாவோட ஒய்ஃப் அங்கே இறந்து கிடந்திருக்காங்க. அப்படியே மேலே போய் பார்த்தாங்கன்னா கிறிஸ் பென்வாவும் இறந்து கிடக்காரு ரத்த வெள்ளத்தில். ஒட்டுமொத்த WWE உறைஞ்சு போயிடுச்சு. அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு வேண்டி ஒரு ஷோ ரெடி பண்ணுறாங்க. எடி கிரரோக்கு பண்ண மாதிரியே இவருக்கும் வந்து ஒரு ட்ரிபியூட் ஷோ மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி கிறிஸ் பென்வா வந்து அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு தன்னோட உயிரையும் எடுத்திருக்காருங்கிற மாதிரி தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண அது வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷோவையே கேன்சல் பண்ணிடுறாங்க WWE. முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி கிறிஸ் பென்வா தான் அவங்க ஒய்ஃபையும் பையனையும் கொன்னுட்டு அவரோட உயிரும் எடுத்திருக்காருங்கிற மாதிரி. அதனாலேயே கோபமடைஞ்ச WWE வந்து அவரோட ஃபுட்டேஜு அவரோட எல்லாத்தையும் WWEயில் அவரோட தடயமே இல்லாமல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. ஆனால் எதனால ஒரு நல்ல ஒரு ரெஸ்லர் இந்த அளவுக்கு கொடூரமான மிருகமாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டாக்டரை அணுகிறாங்க. ஸோ ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர். ஸோ அவர் பேர் வந்து பெய்லிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட வந்து இதை ஒப்படைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து கிறிஸ் பென்வாவோட பிரெயினை வந்து கைப்பற்றி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதோட அறிக்கை வெளியில் வந்தது வந்து WWE ஹிஸ்ட்ரி, WWE எல்லாரையுமே, யூனிவர்ஸ் எல்லாத்தையும் ஷாக் அடைய வச்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசான கிறிஸ் பென்வா அவரோட மூளை அதில் நடந்த சேஞ்சஸ்ஸு, 40 வயசான கிறிஸ் பென்வாவோட மூளை ஒரு 85 வயசு உள்ள மனுஷனோட மூளை மாதிரி அது வந்து மாறி இருக்கு. டோட்டலாக செதஞ்சே போயிருக்கு. அவரோட மூளையில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் செதஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட மூளை வந்து டேமேஜ் ஆகிருக்குது. இதனால வந்து அவர் வந்து CTE அப்படிங்கிற ஒரு நோயால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ டிமென்ஷியா இதெல்லாம் அவரோட மூளையோட ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட மூளையை அவரே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அது டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட கடைசி மாதத்துலலாம் வந்து அவர் ரொம்ப பேரனாய்டாக இருந்தார். இந்த மாதிரி யாரோ என்னை கொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தாராம்மா. கையில் ஒரு கன்னோடே சுற்றிட்டு இருப்பாராம்மா எப்போவுமே. எதனால் அவர் மூளை இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கும் போது தான் அவர் வந்து அவரோட ஃபினிஷராக யூஸ் பண்ண அவரோட ஹெட்பட்டு டாப் ரோப்லேருந்து குதித்து மண்டையாலே அடித்து வருஷ கணக்காக அந்த மாதிரி அடித்து அவரோட மண்டையே டேமேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் மண்டையில் சேரால் மண்டையில் அடித்து அவரோட பல வருஷமாக அவரோட மண்டையில் அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு WWEயில். அதனாலேயே அவரோட செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ஒரு மிருகமாகவே மாறி இருக்காரு.
அவரோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் வர 500 அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து அந்த அளவுக்கெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு இருந்தால் ஹைப்பர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டென்ஷன் ஏறி அவரோட மூளையே டேமேஜ் ஆகி அவர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வெறியோட உச்சத்துக்கு போய் மிருகமாக மாறி அவரோட ஒய்ஃபை கழுத்தை நெரிச்சு கொன்று அவரோட பையனையும் கொண்டுட்டு அவரோட உயிரை அவரையும் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான எடி கிரரோ செத்ததுக்கும் அவரோட டிப்ரெஷன் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு மிருகமாக மாற்றிருக்கு. அதனால தான் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை சொல்லுது. இந்த சேரால் அடி வாங்கினது, அவரோட மண்டையில் ஏற்பட்ட டேமேஜு, அவரோட டிப்ரெஷன் எல்லாம் சேர்ந்து அவரை இந்த அளவுக்கு தள்ளியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை சொல்லியிருக்கு. அந்த அறிக்கையில் சொன்னது வந்து இவங்களெல்லாம் கொன்னுட்டு தன்னோட உயிரே எடுத்தது வந்து கிறிஸ் பென்வா கிடையாது. அவரையே அறியாமல் அவர் ஒரு மிருகமாக மாறி அந்த டிசிஷன்லாம் அவருக்கே தெரியாமல் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் போட்டிருக்கு. என்னதான் அந்த அறிக்கையில் அவர் போட்டாலுமே அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி அவரோட சின்ன பையன், அவரோட ஒய்ஃபு எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியில் அவரோட லைஃப்பையும் எடுத்துக்கிட்டாரு. அதனாலேயே வந்து WWE வந்து அவங்களோட வரலாற்றுலேருந்து அவர் டோட்டலாக நீக்கிட்டாங்க. ஆனால் WWE புரிஞ்சிருச்சு, இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம்னா நிறைய ரெஸ்லர்ஸை நம்ம இழக்க வேண்டிய வரும். தலையில் சேரால் அடி வாங்கி அவங்களோட பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி WWE தெரிஞ்சனால இந்த ஒரு சம்பவம்னாலேயே WWEல ஒரு வெல்னஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி சேர் ஷாட்டை வந்து தலையில் சேரால் அடிக்கிறது, தலையை யூஸ் பண்ணி பண்ணுற மூவை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. எல்லா ரெஸ்லர்ஸோட மென்டல் ஹெல்த் செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க. பிரெயினை அடிக்கடி செக் பண்ணுறது, அந்த வெல்னஸ் பாலிசியை ஃபுல்லாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து WWEல இருக்கிற வைலன்ஸ் எல்லாமே குறைஞ்சிது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அப்போவே வந்து இதுக்கெல்லாம் அவர் மென்டல் ஹெல்த்து அந்த மாதிரி ஏதாவது பார்த்து அந்த மாதிரி சேர் ஷாட்டெல்லாம் அவர் வந்து பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா தவிர்த்திருக்கலாம். ஆனாலுமே அவர் வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எடி கிரரோ செத்ததுக்கப்புறம் அவரால் தாங்கவே முடியலை. எடி கிரரோ எப்படி செத்தாரு அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இது வந்து அவர் வந்து அந்த மூளையோட இதனால பண்ணாரா, இல்லை டிப்ரெஷன்னால பண்ணாரா, எதனால ஒரு நல்ல ஒரு ரெஸ்லர் நம்ம வந்து இப்படி இழக்க வேண்டியதாக போயிடுச்சு? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, thanks for watching and take care.